யார் எது அப்படிங்கிறதுக்கு வந்து கஹா கா கிம்ல ஏதாவது ஒன்று வரும். அதே மாதிரி யாருடையது அப்படின்னா அதை கேட்கறதுக்கு கஸ்ய அப்படின்னு வார்த்தை. கஸ்ய அப்படின்னா யாருடையது. ஏதத் கஸ்ய கிரகம், இது யாருடைய வீடு. ம். ஏதத் கஸ்யாக புஸ்தகம், இது யாருடைய புத்தகம். ம். ஏஷா கஸ்ய பேட்டிகா, இது யாருடைய பெட்டி. நமஸ்காரா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து யாருடையது. ஸோ கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது. ஸோ யார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் கஹா இல்ல கா இல்ல கிம். யார் எது அப்படிங்கிறதுக்கு வந்து கஹா கா கிம்ல ஏதாவது ஒன்று வரும். அதே மாதிரி யாருடையது அப்படின்னா அதை கேட்கறதுக்கு கஸ்ய அப்படின்னு வார்த்தை. கஸ்ய அப்படின்னா யாருடையது. இந்த இடத்துல வந்து கஸ்யங்கிறது வந்து ஆண் பால்ல வந்து கஸ்ய, பெண் பால்ல வந்து கஸ்யாஹா அப்படின்னு வரும். கஸ்ய அப்படின்னா யாருடையது, கஸ்யாஹா அப்படின்னா பெண் பால்ல வந்து யாருடையது. அது பிரயோகிக்கும் போது இன்னும் கிளியரா புரியும். அதே மாதிரி பாலினமற்ற வேர்டா இருந்துச்சுன்னா, நியூட்டர் வேர்டா இருந்துச்சு அப்படின்னா, நியூட்டர் ஜெண்டரா இருந்துச்சுன்னா அப்பயும் வந்து கஸ்யா தான் வரும். மெஸ்குலின்லயும் கஸ்யா தான், நியூட்டர்லயும் கஸ்யா தான் வரும். ஃபெமினின்ல மட்டும் கஸ்யாஹா அப்படின்னு மாறும். மீனிங் வந்து யாருடையது. இப்ப எப்படி கஹா கா கிம்முக்கு வந்து யார் இல்ல எது என்ன அப்படின்னு பொருள்படுமோ, அதே மாதிரி இங்கே வந்து கஸ்ய அப்படின்னா யாருடையது எதனுடையது அப்படிங்கிற மாதிரி பொருள்படும். அது வந்து எந்த வாக்கியம் அது பக்கத்துல அதை வந்து எந்த சப்தத்தை குறிக்கிறது இல்ல எந்த பொருளை குறிக்கிறது அதை பொறுத்து அதனுடைய அர்த்தம் மாறும். அதனால கஸ்ய அப்படின்னா யாருடையது இல்ல எதனுடையது அப்படிங்கிற மாதிரி பொருள்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புஸ்தகம் அஸ்தி, புக் இருக்கு. கஸ்ய புஸ்தகம் யாருடைய புக்கு. வாட்டிகா அஸ்தி, தோட்டம் இருக்கு இல்ல வனம் இருக்கு. கஸ்ய வாட்டிகா யாருடைய வனம் இல்ல யாருடைய தோட்டம். ஸோ கஸ்ய அப்படின்னா யாருடைய. கிரந்தஹா அஸ்தி, கஸ்ய கிரந்தஹா. தேவாலயः அஸ்தி, கஸ்ய தேவாலயः. கிராமः அஸ்தி, கஸ்ய கிராமः யாருடைய கிராமம், யாருடைய கோவில், யாருடைய புத்தகம். இது மாதிரி கேட்கறதுக்கு கஸ்யான்னு யூஸ் பண்ணுது. இப்போ அதே மாதிரி கஸ்யாஹா அப்படின்னாலும் கஸ்யாஹ புஸ்தகம் யாருடைய புத்தகம், கஸ்யாஹ கிரந்தஹா யாருடைய கிரந்தம், கஸ்யாஹ கிரகம் யாருடைய வீடு. கஸ்ய புஸ்தகம் அப்படின்னா யாருடைய புத்தகம். அந்த யார் அப்படிங்கிறது ஆணாவும் இருக்கலாம் இல்ல பெண்ணாகவும் இருக்கலாம் இல்ல பாலினம் அற்ற ஒரு பொருளாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கஸ்யாக புஸ்தகம் ஏத்தது அப்படின்னா அங்க கஸ்யாக அப்படிங்கிறது யாருடைய அர்த்தம். ஆனா அது வந்து ஒரு பெண்ணை குறிக்கும். ஒரு நமக்கு கிளியரா தெரியும் அது பெண்ணுடையதுன்னு சொல்லிட்டு, ஆனா அது யார் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா யாருடைய பேனா அல்ல யாருடைய புத்தகம் அப்படி கேட்கும்போது கஸ்யாக லேகனி யாருடைய பேனா, கஸ்யாக புஸ்தகம் யாருடைய புத்தகம். இப்போ வந்து கஸ்யாக லேகனி அப்படின்னு கேட்டோம், அது பேனா வந்து ஒரு பெண்ணை சார்ந்தது கிளியரா தெரியும். ஆனா அது யாருடையதுன்னு கேட்கறதுக்கு கஸ்யாக லேகனி. பட் அது ஆணுடையதா பெண்ணுடையதான் தெரியல அப்படின்னா அப்ப கஸ்ய அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்ய லேகனி அப்படின்னா யாருடைய பேனா. சரி, சேம் நம்ம கஹா காவை எப்படி யூஸ் பண்ணமோ, இப்ப கஹா அஸ்தி அப்படின்னா யார் இருக்கா, ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனா கா அஸ்தி அப்படின்னு கேட்டோம்னா யார் இருக்கா அப்படின்னா அங்க வந்து ஒரு பெண்ணு தான் இருக்கான்னு சொல்லி கிளியரா தெரியும், ஆனா யாருன்னு தெரியாது. அதே மாதிரிதான் இங்கேயும் வித்தியாசம். சோ அதனால கஸ்ய கஸ்யாக. ஏதத் புஸ்தகம், ஏதத் கஸ்ய புஸ்தகம் இது யாருடைய புக்கு. ஏஷா கஸ்ய லேகனி இது யாருடைய பேனா. ஏஷா கஸ்ய கூப்பி இது யாருடைய பாட்டில். ஸோ முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டியது வந்து கஸ்யவா கஸ்யாகவா அந்த பொருளினுடைய பாலினத்தை பொறுத்து மாறாது. அந்த பொருள் யாருடையதோ அவருடைய பாலினத்தை பொறுத்து அது கஸ்யவா கஸ்யாகவா வரும். ஸோ கூப்பி அப்படிங்கிறது வந்து பெண் பாலை சேர்ந்த வார்த்தையா இருந்தாலும் அந்த கூப்பி யாருடையதோ அந்த நபர் வந்து ஆணா இருந்தா அப்போ கஸ்ய கூப்பி ஏஷா யாருடைய பாட்டில் இது. அதே ஒரு பெண்ணுடைய பாட்டிலா இருந்தா கஸ்யாஹா கூப்பி ஏஷா யாருடைய
பாட்டில் இது. ஓகேவா? ஸோ உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பொருட்களை எடுத்து அது வந்து கஸ்ய இல்ல கஸ்யாக அப்படின்னு ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணுங்க. एतत् पुस्तकं कस्याः कस्याः पुस्तकम् இது யாருடைய புத்தகம்? உத்தமம், இது புத்தகம் யாருடைய புத்தகம்? உத்தமம். வேற ஏதாவது எக்ஸாம்பிள்? एतत् लेखनी कस्याः लेखनी இது பேனா இது யாருடைய பேனா? ஏதத் லேखनी இல்ல, ஏஷா லேखनी. ஏஷா கஸ்யாக லேखनी. ஓகே. एषः कस्य कूपी? Whose bottle is this? கூப்பி. ஏஷாவா ஏஷாவா? कूपी வரதுனால ஏஷா ஏஷா yes. கஸ்ய கூப்பி. ஏஷா கஸ்ய கூப்பி. எஸ். ஏஷா கஸ்ய கூப்பி. ஓகே. ஏஷः கஸ்ய शिशुः? Whose baby is this? ஏதத் கஸ்ய கிரகம். இது யாருடைய வீடு? ம். ஏதத் கஸ்யாக புஸ்தகம். இது யாருடைய புத்தகம்? ம். ஏஷா கஸ்ய பேட்டிகா. இது யாருடைய பெட்டி? கேள்வி கேட்கறது வந்து கஸ்ய கஸ்யாக அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பதில் எப்படி சொல்றது? பதில் என்னவா இருக்கும்? ராமனுடையது. கஸ்ய புஸ்தகம் ஏத்தது, இது யாருடைய புக்கு? ராமனுடைய புக்கு, இல்ல என்னுடைய புக்கு, இல்ல உன்னுடைய புக்கு, இல்ல அவனுடைய புக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இப்ப நம்ம வந்து அவனுடைய அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம். சோ அவன் அப்படிங்கிறதுக்கு சஹா அப்படின்னு வரும். அவனுடைய அப்படிங்கிறதுக்கு தஸ்ய. அதே மாதிரி அவளுடையது அப்படின்னா தஸ்யாக. சோ நான் அவனுடைய அப்படி சொன்னாலும் அது வந்து மரியாதையோட அவருடைய அப்படின்னு சொன்னாலும் அது தஸ்ய தான் வரும். சோ எதத் கஸ்ய புஸ்தகம், இது யாருடைய புத்தகம்? எதத் தஸ்ய புஸ்தகம். தஸ்ய அப்படின்னா அவனுடைய இல்ல அவருடைய. சோ இது அவருடைய புக்கு. ஏதத் கஸ்யாக புஸ்தகம், இது யாருடைய புத்தகம்? ஏதத் தஸ்யாக புஸ்தகம், இது அவளுடைய புத்தகம். இல்ல இது அவருடைய புத்தகம். கொஞ்சம் மரியாதையோட சொல்லணும் அப்படின்னா. தஸ்ய அப்படின்னா அவனுடைய அவருடைய, தஸ்யாக அப்படின்னா அவளுடைய இல்ல அவருடைய அப்படிங்கிற மாதிரி பொருள்படும். இது சேம். இப்போ சஹாவுக்கு வந்து சஹா அப்படின்னா அவன் இல்ல அவர், தஸ்ய அப்படின்னா அவனுடைய அவருடைய, சா அப்படின்னா அவள் இல்ல அவர். அதே வந்து தஸ்யாகா அப்படின்னா அவளுடைய அவருடைய, பெண்பால்ல வரும். அதே வந்து நியூட்டரா இருந்துச்சு அப்படின்னா அப்பயும் வந்து இங்க தஸ்ய அப்படின்னு தான் வரும். எப்படி கஸ்யங்கிறது வந்து நியூட்ருக்கு வரும். இப்போ கஸ்ய புஸ்தகம் ஏத்தத் மித்திரம் தத் மித்திரம், மித்திரஸ்ய புஸ்தகம் ஃப்ரெண்டுடைய புக்கு. அந்த ஃப்ரெண்டு மித்திரம் அப்படிங்கிறது வந்து நபும்சகலிங்க வார்த்தை. ஸோ அப்போ வந்து அப்பயும் வந்து கஸ்ய புஸ்தகம் அப்படின்னு தான் கேட்போம். அதே மாதிரி தஸ்ய அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ நியூட்டரா இருந்தாலும் அப்போ தஸ்ய அப்படின்னு தான் வரும். ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். சஹா அவன், தஸ்ய அவனுடைய, சா அவள், தஸ்யாக அப்படிங்கிறது அவளுடைய. இது அப்படியே இதே வார்த்தைகள் தான் நீங்க வந்து பெரியவர்களுக்கு யூஸ் பண்ணும்போது. எக்ஸாம்பிள் ஒரு சின்ன Q&A போய்க்கலாம். ஏதத் கஸ்ய புஸ்தகம், ஏதத் தஸ்ய புஸ்தகம், இது யாருடைய புக்கு? இது அவனுடைய புக்கு. ஏஷா கஸ்யாக லேखनी, இது யாருடைய பேனா? ஏஷா தஸ்யாக லேखनी, இது அவளுடைய பேனா. கிளியரா? இப்போ நீங்க ப்ரீவியஸா கேட்ட அதே கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க தஸ்ய இல்ல தஸ்யாக அப்படிங்கிற ஆன்சரை சேர்த்து நீங்க சொல்லுங்க. ட்ரை பண்ணலாமா? ஏஷா ஏஷா குஞ்சிகா கஸ்யாக குஞ்சிகா. ஏஷா குஞ்சிகா கஸ்யாக குஞ்சிகா. இந்த சாவி யாருடைய? இந்த சாவி அவளுடையது. ஏதத் உபநேத்திரம் கஸ்யக உபநேத்திரம். ஏதத் உபநேத்திரம் கஸ்ய, இந்த கண்ணாடி யாருடையது? இந்த ஏதத் கஸ்ய உபநேத்திரம். ஏஷா கஸ்ய கூப்பி. Whose bottle is this? ஏஷா தஸ்யாக கூப்பி. It's her bottle. ஏஷः கஸ்ய சிசுஹு. Whose baby is this? ஏஷः தஸ்ய சிசுஹு. It's his baby. ஏதத் கஸ்ய व्यजनम्.
Whose fan is this? ம் Etat tasya vyajanam. It is his or their fan. ஏதத் கஸ்ய கிரகம், இது யாருடைய வீடு. ஏதத் தஸ்ய கிரகம், இது அவனுடைய வீடு. ம் ஏதத் தஸ்யாக புஸ்தகம், இது யாருடைய புத்தகம். ஏதத் தஸ்யாக புஸ்தகம், இது அவளுடைய புத்தகம். एतत् य कन्दुकम् இது யாருடைய பால். ஏதத் தஸ்ய கந்துகம் இது அவனுடைய பால். ம் ஏதத் கஸ்யாக தூரவாணி இது யாருடைய போன். ஏதத் தஸ்யாக தூரவாணி இது அவளுடைய போன். ஸோ இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுற எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இந்த கோர்ஸ் லைவ் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அஸ்து தன்யவாதா. நன்றி, வணக்கம்.